அக்கா, மரம் வளர்ப்பதின் முக்கியத்துவம் என்ன சொல்லுங்க. சொல்றேன் இனியா. முன்னொரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் கதிர்வேல் என்ற முதியவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு மரங்கள் என்றால் உயிர். தனது வீட்டின் பின்புறம் ஒரு பெரிய மாமரத்தை அவர் வளர்த்து வந்தார். அந்த மாமரம் வெறும் மரம் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் போலவே வளர்ந்தது. ஒரு கோடைக்காலம், கிராமமே வெயிலில் தகித்தது. அப்போது அந்த மாமரம் நிழல் தந்தது. வழிப்போக்கர்கள் அதன் அடர்த்தியான நிழலில் தங்கி இளைப்பாறினார்கள். இனிப்பான மாம்பழங்களை வாரி வழங்கியது. பறவைகளும் அணில்களும் அங்கே விருந்துண்டன. கிராமத்தின் மற்ற இடங்களை விட அந்த மரத்தடியில் காற்று மிகவும் குளிர்ச்சியாகவும் தூய்மையாகவும் இருந்தது. ஒருமுறை ஒரு செல்வந்தர் அந்த வழியாக வந்தார். அந்த மாமரத்தின் வைரம் பாய்ந்த கட்டையை பார்த்த அவர், பெரியவரே, இந்த மரத்தை எனக்கு விற்றுவிடுங்கள். இதை வெட்டி என் வீட்டிற்கு விலை உயர்ந்த மேஜை, நாற்காலிகள் செய்யப்போகிறேன். உங்களுக்கு நிறைய பணம் தருகிறேன் என்றார். கதிர்வேல் புன்னகையுடன் மறுத்துவிட்டார். ஐயா, இந்த மரம் எனக்கு பணம் தரும் பொருள் அல்ல, இது பல உயிர்களுக்கு வாழ்வாதாரம். நான் இன்று வாங்கும் பணம் நாளை தீர்ந்துவிடும். ஆனால் இந்த மரம் தரும் ஆக்சிஜனும் நிழலும் பழங்களும் தலைமுறை தாண்டி நிலைக்கும் என்றார். சில நாட்களுக்குப் பிறகு ஒரு பெரிய புயல் வீசியது. கிராமத்தில் இருந்த பல குடிசைகள் காற்றில் பறந்தன. ஆனால் கதிர்வேலின் வீடு அந்த மாமரத்தின் அரணால் தப்பியது. மரம் காற்றை தடுத்து வீட்டை பாதுகாத்தது. அப்போதுதான் கிராமத்தினர் உணர்ந்தனர், நாம் மரங்களை வளர்த்தால் மரங்கள் நம்மை வளர்க்கும், பாதுகாக்கும். அந்த கிராம மக்கள் பெரியவரின் பேச்சை கேட்டு கிராமம் முழுவதும் மரங்களை நட்டு வளர்த்தனர்.